ஞானக்கதை. அலைபாயும் மனதை அடக்க வேண்டாம். தனியாக வேட்டையாடுவதை விருப்பமாக கொண்ட அரசன் ஒருவன் வழிதவறி காட்டுக்குள் வெகு தூரம் சென்றுவிட்டான். காட்டில் ஞானி ஒருவர் குடில் அமைத்து தங்கியிருப்பதைக் கண்டு அன்று இரவு பொழுதை அங்கேயே கழிக்கலாம் என்று ஞானியிடம் தங்க அனுமதி கேட்டான். ஞானியும் தாராளமாக தங்கிக் கொள்ளுங்கள் என கூறினார். ஞானியும் அரசரும் அந்த சிறிய குடிலில் சிறிது நேரம் உரையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது ஞானியின் அமைதியான சாந்த முகம் அரசனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அரசர் ஞானியிடம், அவ்வப்போது அலைபாயும் மனதால் மிகவும் தொந்தரவுக்கு ஆளாகிறேன். எப்போதும் அமைதியான மனதை பெற என்ன செய்ய வேண்டும் எனக் கேட்டார். இரவு நேரமாகிவிட்டது. நீங்களும் களைப்பாக இருக்கிறீர்கள். நாளை பேசலாம். இப்போது உறங்கலாம் என்றார் ஞானி. இருவரும் தூங்க ஆரம்பித்தனர். இரவு முழுவதும் 30 அல்லது 40 நாய்கள் அந்த குடிலை சுற்றி குரைத்து கொண்டே இருந்தன. அரசரால் தூங்கவே முடியவில்லை. அவர் அன்று காலை முழுவதும் வேட்டையாடி களைத்து போயிருந்தார். மறுநாளும் அலைச்சலாய் இருக்கும். அதை நினைக்க நினைக்க அரசருக்கு கோபம் அதிகமானது. நாய்களோ வெறித்தனமாக குரைத்து இரவின் அமைதியை கெடுத்துக் கொண்டு இருந்தன. ஆனால் இத்தனைக்கும் மத்தியில் ஞானி நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார். அவரை எழுப்பிய அரசர், என்ன மனிதர் நீங்கள்? இவ்வளவு சப்தத்துக்கு மத்தியில் உங்களால் எப்படி உறங்க முடிகிறது என்று புலம்பினார். ஞானியோ தனது வழக்கமான நிதானத்துடன் கூறினார், அந்த நாய்கள் உங்களுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ இங்கு கூடவில்லை, கோஷமிடவுமில்லை. அந்த நாய்களுக்கு இங்கு ஒரு அரசர் தங்கியிருப்பது தெரியாது. அவைகள் படிப்பதில்லை. அவற்றுக்கு அறிவும் கிடையாது. அந்த நாய்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவை தங்களுக்கே உரிய வேலையை பார்க்கின்றன. நீங்கள் தூங்குகிற வேலையை பாருங்கள் என்றார். நாய்கள் இப்படி ஓயாமல் குரைத்தால் நான் எப்படி தூங்க முடியும் என்றார் அரசர். உடனே முனிவர், நீங்கள் அவை குரைப்பதை எதிர்த்து போராடுகிறீர்கள். அப்படி போராடாதீர்கள். பிரச்சனை குரைப்பொலி அல்ல, அதன் மீதுள்ள உங்கள் எதிர்ப்பு தான். நீங்கள் அந்த சப்தத்துக்கு எதிராக இருக்கிறீர்கள். இந்த நாய்கள் குரைப்பதை நிறுத்தினால்தான் தூங்க முடியும் என்று ஒரு நிபந்தனையை உருவாக்கிவிட்டீர்கள். நாய்கள் உங்களது நிபந்தனையை கவனிக்கப் போவது இல்லை. நீங்களும் உங்கள் நிபந்தனையை விலக்கப் போவதும் இல்லை. ஆனால் நிபந்தனையை விலக்கினால் மட்டுமே நிம்மதி பெற முடியும். நடைமுறைக்கு சாத்தியமானதும் அதுதான். நாய்களின் குரைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த இரவிலும் எவ்வளவு சக்தியுடன் அவை குரைக்கின்றன பார்த்தீர்களா? அதனை ஏற்பு உணர்வோடு கவனித்தால் குரைப்பு சப்தமும் ஒருவகை தாலாட்டுதான் என்றார் ஞானி. உதவாக்கரை யோசனை என்று மனதுக்குள் பழித்தபடி தூங்க போனார் அரசர். ஆனால் காலையில் மிகுந்த மகிழ்ச்சி எழுந்து மகா ஞானியை சந்தித்தார் அரசர். ஆச்சரியம்தான். எனது எதிர்ப்பை விலக்கிக் கொண்டு நாய்கள் குரைப்பதை கவனித்தேன். ஆழ்ந்து ரசிக்கவும் தொடங்கினேன். அப்படியே உறங்கிப் போனேன் என்றார் அரசர். ஞானி நமக்கு என்ன சொல்கிறார்? இதை புரிந்து கொள். உன் மனமும் அப்படிதான் நாய் குரைப்பதைப் போன்று அலைபாய்ந்து கொண்டு இருக்கும். அது அதன் இயல்பு என்று அதை ஏற்றுக்கொள். எதிர்ப்பு தெரிவிக்காதே. உன் எதிர்ப்புத்தான் உனக்கு தொந்தரவாக உள்ளது. உன் எரிச்சலுக்கான காரணம் நீயாகத்தான் இருப்பாய். உனது எதிர்பார்ப்பு அல்லது ஆசை ஒன்றாய் இருக்கும். நடப்பது வேறாக இருந்திருக்கும். அதனால் ஏதோ ஒரு நிபந்தனையை உனக்குள் நீ விதித்திருப்பாய். அதுதான் உனது எரிச்சலுக்கு காரணம். மனதை நமக்கேற்ப நிர்பந்தப்படுத்த முடியாது. அது அலைபாய்ந்து கொண்டுதான் இருக்கும்.
அதை எதிர்த்து போராடும்போது நீ வெறுப்படைகிறாய் என்கிறார். மனதை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அதை நம் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படி பார்த்தால் அலைபாயும் மனமும் அழகுதான். அதனுடனான நமது போராட்டமே பிரச்சினை என்றார். அலைபாயும் மனமே அழகிய மனம்.